ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு விஷ்வந்த் ஃபோன். நான் உங்கள் விஷ்வந்த். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பேட்மேனை பற்றின ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு சீக்கிரமாக சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பேட்மேன் வந்து பார்த்திங்கன்னா டிசி காமிக்ஸில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு சூப்பர் ஹீரோ, ரொம்பவே ஃபேமஸான சூப்பர் ஹீரோ. அதுவும் பேட்மேன் சூப்பர்மேன் இவங்க ரெண்டு பேரோடைய காம்பினேஷன் வந்து நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த பேட்மேன் கேரக்டரை வந்து யார் உருவாக்குனாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாப் கேனோ பில் ஃபிங்கரும் தான். ஸோ பேட்மேன் கேரக்டர் முதல்ல எப்போ வந்து காமிக்ஸில் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1939 அப்போவே வந்து வந்திருக்கு. ஸோ இந்த பேட்மேன் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்களுக்கும் கூட ரொம்பவே வந்து பிடிக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான கேரக்டர் தான். ஸோ என்ன தான் பேட்மேனுக்கு வந்து பெருசாக சூப்பர் பவர்ஸ் எதுவுமே இல்லாட்டியும் ஒரு சூப்பரான ஒரு மார்ஷல் ஆர்டிஸ்ட்டாக வந்து பேட்மேன் இருப்பார். ஸோ நிறைய கேஜெட்ஸ் எல்லாமே வந்து டெக் எல்லாமே வந்து பேட்மேன் வச்சுருப்பார். ஸோ நான் முதலாவதாக பேட்மேனை பற்றி சொல்ல போகிற அந்த ஃபேக்ட் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, பேட்மேன்ற ஒரு அந்த கேரக்டர் இருக்குல்ல. ஸோ இப்போ படத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜோக்கர் தான் வந்து பேட்மேனோடைய ஒன் ஆஃப் த மெயின் வில்லன். ஸோ என்ன தான் ஜோக்கர் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ணியிருந்தாலும் பேட்மேன் வந்து கொல்லக்கூடாதுன்ற ஒரு அவர் டிசிஷன் வச்சுருக்கலாமே. ஸோ அதில் வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருந்தார். ஸோ அதாவது பேட்மேன் பார்த்தீங்கன்னா நோ கில் பாலிசின்னு தான் படத்துலையே எல்லா பேட்மேன் படத்துலையுமே வந்து அப்படி தான் வந்து காமிக்கிறாங்க. ஸோ பேட்மேனாலே ஸ்ட்ரிக்டாக வந்து இந்த மாதிரி ரொம்ப வயலன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் தான். அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ரிக்டாக நோ கில் பாலிசியில் இருக்கிற மாதிரி தான் வந்து படத்துலலாம் காமிச்சிருப்பாங்க. நான் ஆரம்பத்தில் பேட்மேன் காமிக்ஸில், அதாவது நான் 1939 பேட்மேன் கேரக்டர் வந்துச்சுன்னு சொன்னேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா பேட்மேன் வந்து எப்பயுமே வந்து ஒரு கன் வந்து வச்சுக்கிட்டு இருப்பாராம். ஸோ எப்போயாவது வந்து ஒரு வில்லன்ஸை யாரை பார்த்தாலுமே ஒரு கிரிமினல்ஸை பார்த்தா கூட உடனே கன்னை வச்சு சுட்டு தள்ளிடுவாராம். ஸோ அதாவது வந்து அந்த நின்று பொறுமையாக சண்டை போகிறதே வந்து பேட்மேன்ட்ட வந்து கிடையாதான். டக்குன்னு வந்து கண்ணை வச்சு ஷூட் பண்ணி தள்ளுவாராம். ஸோ இந்த மாதிரி பயங்கரமாக வயலன்ஸ் நிறைஞ்ச கேரக்டராக தான் வந்து பேட்மேன் கேரக்டர் இருந்துச்சு. குழந்தைங்க படிக்கிற காரணத்தினால வந்து இந்த மாதிரி ரொம்பவே வயலன்ஸ் இருக்க வேணாம்னு சொல்லிட்டு வயலன்ஸை ரொம்பவே குறைச்சிட்டாங்க. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா படத்துலையுமே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ரிக்டாக நோ கில் பாலிசியை தான் வந்து பேட்மேன் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ அடுத்த ஃபேக்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பேட்மேனுக்கு வந்து பெருசாக சூப்பர் பவர்ஸ் இந்த மாதிரி சூப்பர்மேனுக்கு இருக்கிற மாதிரி சூப்பர் ஸ்ட்ரென்த்தோ இல்லை பறக்கிற எபிலிட்டிஸோ அந்த மாதிரி எதுவுமே வந்து பேட்மேனுக்கு வந்து கிடையாது. ஆனால் பேட்மேனுக்கு ஒரு பவர் இருக்குது. அதாவது அந்த பவரை அவரே வந்து உருவாக்கிட்டது தான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய மைண்டை வச்சு பாடியை ரொம்பவே ஈஸியாக கோஆர்டினேட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறது தான். அதாவது பேட்மேனால் எந்த விதமான ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸில் ரொம்ப உரைய வைக்கிற குளூரில் கூட பேட்மேனால் ஓரளவு வந்து தாக்கு பிடிக்க முடியுமா. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய மைண்டை வச்சு அவருடைய பாடி மெட்டபாலிசத்தை எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி வந்து அவர், அதாவது ப்ரூஸ் பேனர்ன்ற பேட்மேன் வந்து இந்த மாதிரி பவர்ஸை அவரே வந்து டெவலப் பண்ணியிருக்காராம். ஸோ அந்த மாதிரி சூப்பராக வந்து ஒரு சூப்பர் ஹியூமன் எபிலிட்டிஸ் இருக்கிற மாதிரி தான் பேட்மேனுக்கு வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, அதாவது பேட்மேனுன்றது ஒரு நார்மலான ஒரு மனுஷன் தான். ஆனால் பேட்மேனுக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஹியூமன் எபிலிட்டிஸ் இருக்கிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இதை பற்றின ஒரு கோர்ஸ்ன்னு எப்படி நான் வந்து சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, யூனிவர்சிட்டி ஆஃப் விக்டோரியான்ற ஒரு யூனிவர்சிட்டி கேனடாவில் இருக்குங்க. ஸோ அந்த யூனிவர்சிட்டியில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த கோர்ஸ் பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தி சயின்ஸ் ஆஃப் பேட்மேன்ன்ற ஒரு கோர்ஸ். அந்த கோர்ஸ் வந்து எப்படி இந்த மாதிரி பேட்மேன் மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸில் வந்து எப்படி இருக்க முடியும், அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா, ஸோ இல்லை எப்படி பேட்மேன் வந்து அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் வந்து இருக்கிறாரு, ஸோ அதெல்லாம் பற்றி ஒரு ஓவர்வியூ கொடுக்குற மாதிரி அந்த கோர்ஸை வந்து ஒரு யூனிவர்சிட்டி வந்து கொடுத்துட்ருக்கான். ஸோ இந்த மாதிரி வேறு எந்த விதமான ஒரு சூப்பர் ஹீரோஸ்க்கோ அவங்க ரிலேட்டடான கோர்ஸோ எதுவுமே வந்து கிடையாது. ஸோ பேட்மேனுக்கு மட்டும்தான் ஒரு யூனிவர்சிட்டியிலே வந்து ஒரு கோர்ஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அடுத்த ஃபேக்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேட்மேனோடைய பேர் ப்ரூஸ் வெயின் தான். ஸோ ப்ரூஸ் வெயின் அந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ அதை எப்படி வந்து அந்த பேர் உருவாயிருக்குன்னா, உலகத்தில் ஆல்ரெடி இருந்த 2 பெரிய ஹீரோஸ் வந்து பேஸ் பண்ணி தான் ப்ரூஸ் வெயின்ன்ற பேர் வந்திருக்கான். ஸோ அந்த 2 ஹீரோஸ் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராபர்ட் த ப்ரூஸ்ன்ற ஒரு ஸ்காட்டிஷ் வாரியரும் மேட் ஆண்டனி வெயின்ற ஒரு அமெரிக்கன் புரட்சி அப்போ இருந்த ஒரு ஹீரோ. இவங்க 2 பேரை வச்சு தான் ப்ரூஸ் வெயின் பேரே வந்திருக்கு. ராபர்ட் த ப்ரூஸ்லேருந்து ப்ரூஸும் மேட் ஆண்டனி வெயின்லேருந்து வெயினும் எடுத்து ப்ரூஸ் வெயின்ன்ற ஒரு பேரை வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் கடைசியாக சொல்ல போகிற அந்த ஃபேக்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேட்மேனுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பெருசாக சூப்பர் பவர்ஸ் எதுவுமே இல்லாட்டியும் பேட்மேன் ஒரு சூப்பரான மார்ஷல் ஆர்டிஸ்ட்டுன்னு வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ என்னதான் பேட்மேன் வந்து டெக் கேஜெட்ஸ் இது எல்லாமே இருந்தாலும் பேட்மேன் வந்து ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட்டில் வந்து ரொம்பவே ஒரு சூப்பராக தான் வந்து இருப்பார். இப்படிப்பட்ட இவ்வளோ சூப்பரான ஒரு மார்ஷல் ஆர்டிஸ்ட்டாக இருக்காருன்னா பேட்மேனுக்கு எவ்வளோ மார்ஷல் ஆர்ட்ஸ் தான் வந்து தெரியுன்ற ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா டிசி காமிக்ஸ் படி
பேட்மேனுக்கு 127 அதாவது 127 மார்ஷல் ஆர்ட்ஸ் வந்து தெரியுமா. ஸோ இத்தனை மார்ஷல் ஆர்ட் தெரிஞ்சனால தான் பேட்மேன் வந்து ரொம்பவே பெரிய ஒரு சூப்பரான மார்ஷல் ஆர்டிஸ்ட்டாக வந்திருக்காரு. ஸோ இதெல்லாம் பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.